மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு ஜூன் 7ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ரொம்ப நல்லா இருக்குது. 7ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ யார்கிட்டெல்லாம் இருந்தாலும் உதவி எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ ஜூன் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய உதவி கேட்ட இடத்துல கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் ஜூன் 7க்கு அப்புறம் மாற்றம் முன்னேற்றம், அவர்களால் நன்மை, இது அத்தனையும் உண்டு. குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஜூன் 7ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் எதிர்பாராத பயணம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, ஃபர்தராக மேலே படிக்கிறதுக்கு, பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே ஜூம்லேயே உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் ஜூன் 7க்கு அப்புறம் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலங்களில் வீடு மாற்றம், இடமாற்றங்கள் இருக்குது. யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலையோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் அது மட்டுமல்ல, கமிஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி பண்ணுறவங்களுக்கு நல்லதொரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஃபீல்டில். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியா லைனில் இருக்கீங்க, எனி மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறீங்க, அதுலேயும் இந்த காலகட்டங்களில் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றங்கள் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கான அந்தஸ்து கூடும், புகழ் கூடும். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இதெல்லாமே உங்களுக்கு கூடும். அது இல்லாமல் நீங்கள் இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ட்ரேடிங் மூலமாக வருமானங்கள் இருக்குது. எல்லா விதமான யூக வணிகங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ஹையர் ஸ்டடி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் சிவபெருமானுடைய வழிபாடும் துர்க்கையும் தரிசனம் பண்ணுங்கள்.